என்னன்னா, நம்ம கட்சியில இருக்க சில பேர் வந்து அ ஒப்பீனியன்ஸ சொல்லும்போது வந்து அத நான் வந்து இக்னோரே பண்ண மாட்டேன். நான் அத டிஸ்கஸ் தான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து தப்பே ஒப்பீனியன் இருக்கும் அத சொல்றதுல. ஆனா அது எந்த மாரி கன்வே பண்றாங்கன்னு தான் இருக்கு. அத ரொம்ப தப்பா கன்வே பண்ணா நான் அப்பதான் பேசுவேன். தவிர்த்து மத்தபடிலாம் நான் எதுலயுமே வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அப்படி இருக்கு, இல்ல, இல்ல. ஸ்பெகுலேஷன்ஸ வந்து பண்றாங்கன்னா, நீங்க தைரியமா சொல்லுங்க. இல்ல, அது இதுதான் அப்படின்னா நம்ம அது விளக்கம் பேசிருவோம். இல்ல மான்ஸ்டர் வேண்டாம். இங்க வேண்டாம். அந்த ஏஐ வீடியோ பத்தி கொஞ்சம் சரி. பேசுங்களேன். என்ன இல்ல வீடியோ? நானுமே சொல்றேன். நான் வந்து பாஸ் ப்ரோ 2, புரியும்னு 3 நினைக்கிறேன். போஸ்ட்ஸ இல்ல. நான் ஒரு 2, 3 போஸ்ட் வந்து பார்த்தேன். நம்ம கேடர்ஸ் வந்து சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அ த்ரிஷாவ மீன் பண்ணி போட்ட போஸ்ட் ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் பேசுறது வந்து அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவே ஒரு 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 புரிதல கொண்டு வந்துருவோம் அப்படின்றது தான். அ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணி, இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு, அ நீங்க எல்லாருமே வந்து ஒழுக்கத்த பத்தி பேசினா ரொம்ப கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸா. இங்க இருக்க எல்லாரோட இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப்ஸ பத்தி நீங்க ஷேர் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர சொல்லும்போது அது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஹார்ஷ் மெத்தட்ல இருக்கும். பட் ரொம்ப பொலிட்டிக்கல் கன்சர்ன் நான் சொல்றேன். அ அவர் அந்த மேடையில வந்து அநாகரிகமாக நடக்கல. அவர் பேசினது மக்கள் கிட்ட தான். அவர ஃப்ரெண்டுன்னோட இன்விடேஷன்ல கூட அவங்கள கூப்ட்டுருக்கலாம். அது உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு நபர் வந்து லைக் ஒரு ஆக்டர் கூட இன்னொரு கோ ஆக்டர் இருந்தா, அது ஒண்ணே ஒண்ணு கள்ள கள்ள உறவு அப்படின்னு மீன் பண்ற கல்ச்சர வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடு. ஏன்னா இங்க ஒருத்தன் உன்னை ட்ரிகர் பண்றதுக்கு தான் அந்த நரேட்டிவ் செட் பண்றான். நீ எல்லாம் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். நீ விஜய்க்கு அகேன்ஸ்டாவே போகணுன்ட்டு தான் செட் பண்றான். நீ ஏன் அந்த ஃபிஷ் ட்ராப்ல மாட்டுற? கிடையாது. தயவு செஞ்சு அதுல போய் உழாத. த்ரிஷா ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருப்பாங்க விஜய்க்கு, தளபதிக்கு. நீ நீ அத வந்து யாருக்கு தெரியும்? ஸோ ஒருத்தன் நம்மளுக்கு எதிர்க்கட்சியில இருக்கவன் ஸ்பெகுலேட் பண்றான்ட்டு அதை நெரேட்டிவ்ல செட் பண்ணி நீ அவரை அப்படி பேசணும்னு நினைச்சீங்கன்னா தப்பு தான் நான் சொல்லுவேன். எஸ் நீ சொல்லு, உன் கருத்தை சொல்லு. ஆனா பொலைட்டா ரெஸ்பெக்ட் வேல பேசு. அது ரொம்ப மேண்டேட்டரி. நம்ம ஒரு அரசியல் கட்சியா இருந்தோம், இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறோம். ஓகேவா? வி ஆர் ரூலிங் பார்ட்டி. வி ஹாவ் டு செட் பி அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா இருக்கணும். நீயே இந்த தவறை பண்ணிட்டேன்னா நான் வேற யார்கிட்ட போய் ஒழுக்கமா இருக்குன்னா நான் சொல்ல முடியும்? அண்ணன் போய் சொல்ல முடியும் சொல்லுங்க. நம்ம கட்சிக்குள்ளே இது ப்ராப்ளம் இருக்கு. நான் போய் இன்னொருத்தங்கிட்ட போய் நீ ஒழுக்கமா இருந்தா அது எப்படி? அது கரெக்டா இருக்காதுல்ல. ஸோ நம்ம எல்லாம் கொஞ்சம் மாறுவோம். சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 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 மென்டாலிட்டி சேஞ்ச் பண்ணுங்க. அவர் இன்னும் வந்து அஃபிஷியலாவோ எங்கேயோ வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லல. அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். என்னோட டவுன்ஃபால் டைம்லலாம் நான் ஓப்பனா சொல்றேன். நான் ரொம்ப டவுன்ஃபால் டைம்லலாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க மேரிட் தான். ஆனாலும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. நான் ஏதாவது எனக்கு பர்சனல் இஷ்யூஸ்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். அவங்க எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நான் அதுக்கு அவங்கள தப்பு சொல்ல முடியுமா? மத்தவங்க தப்பு சொல்ல முடியுமா? அது ஒரு என்னடா இது அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். திமுகல இத பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. நான் அப்படிதான் பார்ப்பேன். திமுகல யாருக்குமே இத பத்தி பேச தகுதி இல்ல. ஒருத்தனுக்கும் அவ்வளோ பேக் ஸ்டோரீஸ் இருக்கு. அவ்வளோ அசிங்கம் இருக்கு அவனுக்கு பின்னாடி. அத பத்திலாம் பேசினா அது அநாகரிகமா இருக்கும். ஒரு ரூலிங் பார்ட்டியா நம்ம பேசுறோம். ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறோம். ஸோ இந்த டக்கரம வந்து நான் கெடுக்க விரும்பல. அது அவங்களோட பர்சனல். அந்த பர்சனலா நான் தலையிட விரும்பல. ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. செகண்ட் வந்து அண்ணன் போய் நீங்க எல்லா தலைவர்களும் பார்த்துட்டு வந்தாரு. அ அது எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல வருவோம். உதயநிதியோட ஸ்பீச். ஸோ உண்மையாவே எனக்கு வந்து பார்க்குறப்போ, உதயநிதியோட ஸ்பீச்ச பார்க்கப்போ ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு தெரியுது. என்னன்னா, ஹி ஹாஸ் டூ குரோ. இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னு நெனைக்கிறேன்.
உதயநிதிக்கு வந்து நாங்க வந்து சீனியர் அப்படின்னு சொல்றாரு. திமுக தான் சீனியர். எங்க கட்சி தான் வந்து ஒரே காலேஜ் தான் படிச்சோம். ஆனா திமுக தான் சீனியர் அப்படின்றாரு. சீனியர் கட்சி சீனியர். நீங்க இல்ல. நீங்க இன்னும் நிறைய மெச்சூரிட்டி உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, யாரோ எழுதி குடுத்து படிக்கிறது நீங்க. அத கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி படிச்சு சொல்லணும்? அத எப்படி சொல்லணும்? அத எப்படி கன்வே பண்ணணும்னு இருக்குல்ல. ஸோ, அது இன்னும் வளரணும். ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியனா வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் வந்து வளரணுன்றது என்னோட வேண்டுகோள். அவர் ஃபியூச்சர்ல வந்து ஒரு மெச்சூர் பொலிட்டிஷியனா பேசுவாரு. நடந்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு. இன்னொரு விஷயம். சட்டமன்றத்துல எல்லாருமே அண்ணனுக்கு இன்னைக்கு அண்ணன வந்து சப்போர்ட் பண்ண எல்லா லீடர்ஸ்க்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஈகோலாம் பார்க்காம ஒரு புது கட்சி தலைவர், ஒரு புதுசா வந்த தலைவர், அவர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே இன்னைக்கு அவர சில பேர்லாம் பாராட்டியிருக்காங்க. ஸோ அது உண்மையாவே நெகிழ்ந்தது. நெகிழ்ந்தமா பார்த்தேன் நானு. நெறைய பேர் வந்து பர்சனலாவே அவங்க அந்த ஈகோலாம் இல்லாம அண்ணன விஷ் பண்ணது வந்து பர்சனலா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ. அ ஒரு சட்டசபையில புதுசா வந்த லீடருக்கு இன்னைக்கு மக்கள் தலைவன், அவர் தான் முதலமைச்சர். அவர வந்து ரெஸ்பெக்ட் குடுத்தது. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கும் டே கன்டின்யூ பண்ணியிருக்காரு. எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டையும் போய் பார்க்க போயிருக்காரு. அண்ட் இத விட மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் காலையில சி.வி. சண்முகத்தோட பிரஸ் மீட். ஸோ நம்ம இத பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? எத்தன பேர் பார்த்தீங்க இந்த பிரஸ் மீட்ட? பார்த்தோம் மான்ஸ்டர். பார்த்தீங்க. அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதுல? என்ன புரிஞ்சுதுன்னா, ம் நெருப்பு இல்லாம புகையாதுன்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்த தாட். ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. அண்ட் அத பத்தி பேசியிருக்கு. அது அது அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு, அ அதுல நெறைய பேருக்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னால இவங்க எல்லாமே தி கேம் அவுட். அந்த ரெசிக்னேஷன் இவரு போய் டெல்லில குடுத்ததும், இந்த டாக்ஸோட டிசப்பாயின்ட்மென்ட் தான் நான் நெனைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. லைக் ஆனா ஆன் கான்ட்ரரி ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் டிஎம்கே. நான் அத அப்படி மட்டும் தான் பார்க்குறேன். தே ஒரு ஒரு பிரின்சிபல் ஒரு ஐடியாலஜியா எ நான் வந்து போன வாட்டி ஐ சப்போர்ட்டட் டிஎம்கே. அதுல எனக்கு அத அத பத்தி சொல்றதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் வந்து காலங்காலமா லைக் ஐ க்ரோன் அப் இன் தட் வே பிலீவிங் ஆல் தோஸ் பிரின்சிபல்ஸ். ஆனா எனக்கு ஒரு செகண்ட் இல்ல ஃபார் இந்த மாதிரி ஒரு ரீசன்க்காக இந்த ஒரு ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஒரு விஷயம் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்த தாட்டே இட்ஸ் சம்திங் எனக்கு நாட் ஓகே. அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. பட் அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எதுக்காக எம்ஜிஆர் அவங்க வந்து பிரிச்சு கொண்டு வந்து தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. தே வர் ஒன்ஸ் டுகெதர். அங்கேருந்து வெளிய வந்து அ ஒரு ஒரு அப்போசிஷனுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம். ஆனா அது ஜஸ்ட் பிகாஸ் ஒரு புது பார்ட்டி வரக்கூடாதுன்னு நெனச்சாங்களா? இல்ல என்ன கைண்ட் ஆஃப் இன்டென்ஷன் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனிதிங் அத எப்படி கொண்டு வந்தாலும் அது ரொம்ப ராங்குன்னு நான் நெனைக்கிறேன். ராங்குன்னு சொல்ல முடியாது. பட் நாட் ஓகே. இல்ல அது ரொம்ப நான் எப்படி பார்க்குறேன்னா, அன்எத்திக்கல்னு வச்சுக்கலாம். மக்கள ஆ. மக்கள வந்து இவங்க வந்து உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன். மக்கள துச்சமா நினைக்கிறத பார்க்குறேன். மக்கள வந்து இவங்க மதிக்கவே இல்லன்னு பார்க்குறேன். இவங்க வந்து பீப்பிளோட மைண்ட் செட்ட வந்து இன்னுமே வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கல. நீ வந்து நீங்க 2 பேரும் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. கடந்த 50 வருஷமா நீங்க அப்படிதான் வந்து மக்கள் கிட்ட வந்து காமிச்சிருக்கீங்க. பிஜேபி ஆட்சி அமைச்சுச்சு. அப்படி ஒரு தீய சக்தி ஆட்சி அமைச்சிடுச்சு அப்படின்னா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றீங்கன்னா கூட, நாங்கலாம் வரதுக்கு முன்னாடி பொலிட்டிஷியனா வரதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கிறப்ப கூட ஏதோ ஓகேவா இருந்திருக்கும். மேபி சொல்றேன். ஆனா அப்பயும் நடந்திருக்காது. இருக்கும். ஆ விஜய் அவர்கள் முதல் முறையா சிஎம் ஆகுற விஜய் அவர்கள், அவருக்காக இவ்வளோ பொசசிவா, இவ்வளோ ஒரு ஒரு நெகட்டிவ் மைண்ட் தாட்டோட அவர் ஆட்சி அமைக்கவே கூடாதுன்னு சொல்ட்டு, இப்படி ஒரு அற்ப புத்தியில போயிட்டு 2 பேரும் கூட்டணி வைக்கிறேன்னு போய் நின்னீங்க பார்த்தீங்களா? உண்மையாவே நீங்க 2 பேரும் தோத்துட்டீங்க. ஐ திங்க் யூ போத் ஹேவ் டு பி ஃபீல் ஷேம். அரசியல் மாண்புன்றது மழுகி போயிடுச்சு.
இனி வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், நாங்க மாபெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து தயவு செஞ்சு எடுத்து குப்பையில போட்டுருங்க. பதவிக்காக எத வேணா நான் வந்து பண்ணுவேன். எத வேணா. என் வார்த்தைய வந்து நான் இப்படியே தான் சொல்றேன். ஒரு ஒரு பதவிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு இறங்கி இன்னைக்கு பண்றது வந்து ஒரு ஒரு உண்மையாவே பார்க்கறதுக்கு சகிக்கல. எடப்பாடி வந்து தான் கட்சிக்காரங்களோட மீட்டிங் போட்டு சி.வி. சண்முகம் சொன்ன வார்த்தைகள் தான். அவங்க விருப்பப்படுறாங்க. என்ன முதலமைச்சராக்க நீங்க ஆதரவு தரணும்னு கேட்டிருக்காரு. எடப்பாடி அப்ப அப்ரோச் பண்ணது யாரு? ரஜினி. ரஜினி வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஸ்டாலின் சார. ஸ்டாலின் சார மீட் பண்ணி ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட வேர்ட தான் அப்புறம் வந்து அதிமுகல ஒரு கன்க்ளூஷன் போறாங்க. மான்ஸ்டர் அதிமுகல சாரி அப்போஸ் இன்டரப்ட் பண்றாங்க. பண்றதுக்கு. இப்போ நான் ஒரு நியூஸ் படிச்சேன். அது உண்மையான்னு தெரியல. தப்புனா கரெக்ட் பண்ணுங்க. இப்போ ரஜினிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது வந்து அமித்ஷா கிட்டேருந்து. இந்த விஷயத்த வந்து த்ரூ கம்யூனிகேட் பண்ணது வந்து அமித்ஷா கிட்டேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? இல்ல அது ஸ்பெகுலேஷனா? இப்போ அ ரஜினிக்கு இந்த ஐடியா வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆ. எனக்கு தெரியல. அ அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் கிடையாது. கரெக்ட். பட் ரஜினிக்கு விஜய் வந்து சிஎம் ஆகுறது பிடிக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஆ. ஆமான்னு சொல்லுவேன் நான். எஸ்ன்னு சொல்லுவேன் அதுல. கரெக்ட். ஆனா அவங்க 2 ஓகேவா? பேருக்கு ரொம்ப தைரியம்யா. ஒரு ஜனாதிபதிய பத்தி தைரியமா பேசுறீங்களே. எப்படி உங்க 2 பேருக்குள்ள துணிவு வருதுன்னு தெரியல. சரி பேசுங்க. அது அப்படிதான். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன என்ன கன்சர்ன்ல இவரு பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா, இப்போ அமித்ஷா வந்து ரஜினி கால் பண்ணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கருத்து சொல்றாரு. அமித்ஷா டைரக்ட்டா ரஜினி கால் பண்றது ஏன்னா சங்கி தான். சங்கி கனெக்டிங் டு சங்கி. சங்கி தாட்ஸ கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு சங்கியோட ஐடியாலஜிய திமுக காரன் இன்னைக்கு கூச்ச நாச்சமே இல்லாம, வெட்கமே இல்லாம, உங்களால எப்படி வந்து ரஜினி சொன்ன வார்த்தைக்காக எடப்பாடிய சிஎம் ஆக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யூ ஹேவ் டு பி ஃபீல் ஷேம். அண்ணா அந்த கட்சிய ஆரம்பிச்சதா அவமானப்படுத்திருக்கீங்க. ஆ, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா 2 மாபெரும் தலைவர்கள் இந்த கட்சிய ஆரம்பிச்ச 2 மாபெரும் தலைவர்கள இழிவுபடுத்திருக்கீங்க. பொலிட்டிக்கல் ஐடியாலஜிய நீ குழி தோண்டி புதைச்சிருக்க. தீஸ் 2 பார்ட்டி டு பி ஃபீல் ஷேம். நீ ஓட்டு கேட்க மக்கள் கிட்ட போகிறப்பவே நீங்க வந்து வெட்க குனியணும். எப்படி வந்து விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பீப்பிள் சாய்ஸ். டெமோக்ரஸி. உங்களால அக்னாலஜ் பண்ண முடிஞ்சா முடியுங்க. இல்ல வேணாம். எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கலன்னா, ரீ எலக்ஷன போட்டு நாங்க போய் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. வி ஆர் வில்லிங் டு டூ தட். பட் விஜய் அகைன்ஸ்டா போகிறதுக்காக எடப்பாடிய சிஎம் ஆக்குறேன்னு சொல்லி அமித்ஷா கிட்ட இருந்து வந்த கால ரஜினி இங்க முன்மொழிஞ்சு ரஜினி சொன்னதை அப்படியே ஆம்னு ஏற்று திமுகல இருக்க எல்லா தலைவர்களும் சோ கால்டு லீடர்ஸ் எல்லாருமே வந்து அதை ஏத்துக்கிட்டு அதை எடப்பாடி கிட்ட சொல்லி எடப்பாடி அங்க போய் பேசியிருக்காரு. அவங்க கட்சி கூட பேசியிருக்காரு. இது எப்படிங்க சாத்தியமாகும்? உங்களுக்கு இது கேட்கிறப்பவே உங்களுக்கு இது வந்து இது என்ன சினிமா படம் மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் நடக்குமான்னு இருக்கு. இத பண்ணி காமிச்சிருக்காங்க. பிராக்டிகலா பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க இத பண்ணியிருக்கீங்க? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். விஜய் வந்து என்ன மாரி வந்து இங்க ஒரு சதி திட்டம் பண்ணி, இல்ல மக்கள ரொம்ப வருஷமா ஏமாத்தி ஆட்சியில இருந்து ஏமாத்தி, சொத்து சேர்த்து, அ அந்த மாரி ஒரு நபரா? என்ன இவருக்கு? ஒரு புதுசா வந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி இவ்ளோ உங்களால பண்ண முடியுது? 2 பேர் கூட்டணி சேர்ற அளவுக்கு போயிருக்கீங்க. எடப்பாடி சார் கிட்டயும் நான் கேட்கிறேன். இபிஎஸ் கிட்டயும் நான் கேட்கிறேன். நான் சார்னே மென்ஷன் பண்ணி சொல்றேன். தப்பு இல்ல. ஒருமையில பேச வேணாம்னு நினைக்கிறேன். இபிஎஸ் அவர்கள்கிட்டயும் நான் கேட்கிறேன். என்னன்னா, அத எப்படி நீங்க அக்செப்ட் பண்றீங்க? திமுக அமைச்சர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி, அந்த அமைச்சர்கள் சொல்லக்கூடாது. திமுகவோட எம்எல்ஏஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்க ஆகணும்னு நினைக்கிறது. எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து தான். கம்யூனிஸ்ட் வெளில வந்திருக்கும். விசிகாவும் வெளில வந்திருக்கும். மேபி விசிகா இருந்திருக்கலாம். ஐஎம்எல் வெளில வந்திருக்குமான்னு தெரியல. ஐஎம்எல் கூட வந்திருக்கும். எப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு 112 சீட்டு தான் வந்திருக்கும்.
பெரும்பான்மை கூட நிரூபிச்சிருக்க முடியாது அதிமுகவால. ஏன்னா பிஜேபி உங்க கூட சேர்ந்திருக்காது, பாமக சேர்ந்திருக்காது. எப்படி இதை நீங்க வந்து சாத்தியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிருக்கீங்க? ஷேம் மேன், ஷேம். இது நீங்க வந்து நல்ல வேலை நடுக்கல, யாரோ தடுத்தாங்க. டிவி சண்முகம் அந்த அதிமுக கட்சியில இருக்க நபர்கள் தடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம கம்யூனிஸ்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது நல்லது கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் போறதை நீங்க அப்ரேட்டா ஸ்டாப் பண்ணணும். இப்படி நடந்தா அது ரொம்ப டேஞ்சர். தே நோ இட். இந்த கம்யூனிகேஷன் போகுது, இதை ஸ்டாப் பண்ணணும்ட்டு. அதனாலதான் ஆளுநர் வந்து போறதுக்கு முன்னாடி விசிக தலைவர் வந்து சர்டிபிகேட்டை நான் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றேன்னே போயிருக்காங்க. எல்லாருமே அந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இது ஒரு நடக்க போகுது, இதை நடக்க விடக்கூடாதுன்னு. இந்த ரெண்டு பார்ட்டியும் நீங்க வந்து உண்மையாவே வந்து உங்க மாண்புக்கு ஏற்றப்பாடு நடக்கல. இது ஒரு மாதிரி ஒரு புதுசா ஒரு பையன் வந்துட்டான், அவனை ஆக்கக்கூடாது. அது எப்படி ஒரு சின்ன பையன் வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு அற்பமான புத்தியில இந்த வேலையை பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. சிம்பிளா சொல்லணும்னா எல்லாரும் எக்ஸ்போஸ்டு. டிஎம்கே ஏடிஎம்கே போத் பார்ட்டி காட் எக்ஸ்போஸ்ட். நாங்க வந்து பிஜேபிக்கு வந்து எப்பயுமே தமிழ்நாட்டை வந்து கால் ஊன மாட்டோம், காங்களோட விட மாட்டோம், பிஜேபிக்கு சப்போர்ட்டே கிடையாது, நாங்க தான் முதல் எதிரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இங்க திமுக காரன் எல்லாருமே இன்னைக்கு வெட்டி குனியணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ற ரஜினி அமித்ஷா மூலியமா வந்த செய்தியை ஆதரிச்சு அதை அக்னாலேஜ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி நீங்க தூது விட்டுருக்கீங்க எடப்பாடிக்கு. இதுக்கே பீப்புள் ஹாவ் டு ஃபீல் ஷேம். இத்தனை வருஷமா திமுகக்கு நீங்க கொடி பிடிச்சு எத்தனையோ உயிர் தியாகங்கள் பண்ணி இன்னைக்கு அதற்கெல்லாம் இழிவுபடுத்திருக்காங்க. உண்மையாவே நிறைய பேரு இந்த கட்சிக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதிமுக திமுக அந்த கட்சி அந்த உயிர் தியாகத்தை எல்லாம் இன்னைக்கு இழிவுபடுத்திருக்காங்க. ரெண்டு கட்சி கூட்டணி சேர்ந்து நின்று விஜய் எதிர்க்கிறதுக்காக வெறும் ஒரு பதவியோட ஆசையும் பதவி வெறிக்காக இது நடந்திருக்கு. மக்களே வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. நல்ல வேளை சிவி சண்முகம் தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. எடப்பாடி வில் லேர்ன் திஸ். இனி சவுக்கு சங்கர் மாதிரி ஏதாவது ஒரு யூடியூபரை வச்சு நீங்க ஒரு 100 ஜெயலலிதாக்கு சமம், ஒரு 1000 எம்ஜிஆருக்கு சமம் இப்படி பேசதான் முடியும் தவிர செயல்ல ஒண்ணுமே சாத்தியம் படல. நீங்க இதுவரை ஒண்ணும் பெருசா பண்ணல, எதுலையுமே சாதிக்கல. இந்த எலெக்ஷன்லயும் தோத்து அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சியை 3வது இடத்துக்கு தள்ள வச்சிருக்கீங்க. இந்த பெருமையும் உங்களே சேரும். இந்த தோல்வி இப்படி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்க அதிமுகனா அது காரணம் எடப்பாடி தான். மக்களே ஒரு பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு காலைல ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பார்த்தோம். மாஸ்டர் அதை அப்புறம் திருமாவளவனும் வந்து சட்ட அக்னாலேஜ் பண்ற மாதிரி தான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. லைக் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது இல்ல அவர் இருந்திருக்கலாம்ன்றது இல்லைங்க, அவருக்கு தெரியுங்க, இருக்கும். அவருக்கு தெரியும். See, நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் வந்து ஓப்பனா பேச மாட்டாங்க. அதெல்லாம் ஓப்பனா பேசுனாங்க. கரெக்ட். ஏன் அதை பேசுனாங்க? இது மாண்பே இல்லடா, இது தப்புடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு பதவி வெறின்னு கேக்குறாங்க. போடு, எலெக்ஷன்ல தோத்துட்டு தானே விடு, சட்டசபையில ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கலன்னா அதுல தோத்து போட்டு கூட நீ வச்சுக்கோன்ற ரீஎலெக்ஷன் பண்ணா நீ எப்படி இதை பண்ணுவேன்னு தான் கேக்குறாங்க எல்லாருமே. மாஸ்டர் பீக்கச்சோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா அவ பேசட்டுமா? பிகாச்சு வாங்க வாங்க பிகாச்சு. ஹலோ, எல்லாரும் ஏ எப்படி இருக்கீங்க? வணக்கம். உனதான் கூப்பிட்டாச்சுல, திரும்ப எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஆக்சுவலி வந்து நான் இன்னைக்கு காத்தால ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அவர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தான் போட்டிருந்தேன். உடனே அது எல்லாருமே ஓல்டு வீடியோன்னு தூக்கிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விக்கு தான் கேட்டேன். ஓல்டு வீடியோ இருக்கட்டும், அதோட ஒரிஜினல் வீடியோ கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் ஒருத்தர் அதை கொண்டாந்து காமிக்கல. இல்ல, என்ன வீடியோ? கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க பேரு, உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்க தெரியல. அவர் ஓல்டான பர்சனா அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா பாஸ் ப்ரோ? கண்டென்ட்ட இல்ல, இங்க பாருங்க, இந்த இல்ல ஏற்கனவே இல்ல கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு. அதனால இல்ல என்னால அந்த உங்களுக்கு வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கும் அந்த வீடியோ கேப்சர். அதனால அது வந்து ஓல்டு வீடியோ, ரொம்ப பழைய குவாலிட்டியா இருக்கும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா. நான் வரவங்கள்ட்ட டிசிபி எல்லாத்தையும் அந்த மாதிரி கேக்குறேன், அது மான்ஸ்டர் அண்ட் பாஸ் எல்லாருக்கும் கேக்குறேன். சரி, ஓகே, இது வந்து எடிட்டர்ன்றீங்க, அப்படின்னா ஒரிஜினல் வீடியோ கொண்டு வந்து கொடுங்க, நான் வந்து சமரசமா போய்க்கலான்றேன். அப்பயும் இது ஓல்டு வீடியோன்னு வரானுங்க. ஏங்க என்ன வீடியோங்க அதை சொல்லுங்க அவர் இந்த first. ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல போற போற மாதிரி மாதிரி. வீடியோ.
இல்ல ஏர்போர்ட்ல அதெல்லாம் அவர் போனது போகும்போது உண்மைதான், அவர் தவிர்த்ததும் உண்மைதான், விடுங்க. அதை தெளிவா கேக்குறான். முதலமைச்சர் ஆயிட்டாருன்றாங்க, அப்புறம் எப்படி அது வந்து ஓல்டு வீடியோவா இருக்கும்? எப்படியா நீங்க டிடிவி முதலமைச்சர் தினகரன் வந்து அது அந்த விஜய் அவங்க என்ன 10 பேசினது வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எப்படி வந்து அன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து அவரோடது ஏஐன்னு சொன்னாரோ அதே மாதிரி இன்னைக்கு தூக்கிட்டு வராங்க எதுவும் ஏஐன்னு. ஆமா மான்ஸ்டர் அத பத்தியும் பேசணும். அவர் வந்து அசெம்பிளில வந்து ஓப்பனா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் வந்து அறிக்கை விட்டிருந்தாங்க. கட்சியில இருந்து நாங்க வந்து பொறுப்புல இருந்து எல்லாத்துல இருந்தும் நீக்குறோம்னு சொல்லிட்டு. இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ. நீக்கிக்கோ. அவரு இல்ல அவரு சொல்லுவாரு நீ நீக்கிக்கோ. நான் வந்து ரீஎலெக்ஷன்ல அந்த இடத்துல விசுவாசம் முடிச்சு நான் ஜெயிச்சுப்பேன்னு வருவாரு. நான் ஒரு ஏங்க டிடிவி என்னங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஐயோ! அவர் வந்து அந்த மனுஷன் ஒரு ஏதோ எக்ஸைட்மென்ட்ல 4 சட்டமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இருக்கிறது ஒண்ணே அந்த ஆளு போராட்டாருன்னா நீங்க அவர் போராட்டாருன்னா மான்ஸ்டர் நான் உங்கள்கிட்ட இன்டரப்ட் கம்ஃபர்ட் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்களா ரஜினிகாந்த் அவர்களை பத்தி. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் தப்பா பேசினதுனால உடனே அறிக்கை விட்டவரு இப்போ நான் கடந்த 4 நாட்களா பாத்தீங்கன்னா அவரை பத்தி அவ்வளவு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு இன்ன வரைக்கும் ஒரே ஒரு இது கூட அவதூறா? வரலன்றது என்னோட டவுட். அவதூறா? அப்படின்னு அவங்க சைடு பேசிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உண்மைக்கு மட்டும் நாங்க உடனே விளக்கம் கொடுத்துருவோம். சாரி, பொய்க்கு மட்டும் உடனே நாங்க விளக்கம் கொடுத்துருவோம். என்ன சொல்றது எனக்கு புரியல, அது எப்படி சொல்ல வந்தேன், ஆனா எப்படி சொல்றது எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு எனக்கு எப்படி சொல்றது. பொய்யான இல்ல விஷயம்னா இங்கே அறிக்கை நான் ஓப்பனா இல்லங்க குடுத்துருவாங்க. சொல்லிட்டேன். இல்லங்க கம்யூனிஸ்ட் தோழர்களை ஆபாசமா பேசினானுங்க இங்க இருக்க திமுக காரங்க. அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, பேச்சுவார்த்தை போகுது அதனால வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி தான் நாங்க விலகுறோன்றது கேள்விப்பட்டோம், அதனால எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் சொன்னார். ஓகேவா? கட்சி கூட்டணியிலிருந்து விலகுறன்னு கூட சொல்ல. ஆனா எச்ச கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்வாதிகள் அப்படின்னு பேசுறாங்க, ரெக்கார்டிங் இருக்கு. டேய் கம்யூனிஸ்ட்ங்களை வந்து எச்ச கம்யூனிஸ்ட்னு சொன்னீங்களே, இப்ப சிவி சண்முகம் வந்து ஓட்டு போட்டு உடைச்சிருக்காரு, ஒருத்தனாவது மறுப்பு தெரிவிச்சியா? மறுப்பு தெரிவிச்சியா? இப்போ உங்களை என்ன சொல்லுவாங்க இப்ப கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இங்க இருக்கிற எதுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம்? சாரி மான்ஸ்டர், இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் ரஜினி ரசிகை தான்ன்றது. அது எங்க நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். ஈவந்தோ நான் சொன்னதுக்கு அப்புறமும் ரஜினி ஃபேனா இருந்துகிட்டு ரஜினியை பத்தி இப்படி பேச மாட்டாங்க அப்படின்றாங்க. ரஜினி ஃபேனா இருந்துகிட்டு ரஜினி தப்பு பண்ணாருன்னா பேசதான் செய்வோம். ஈவன் அண்ணா தப்பு பண்ணா கூட நான் கேட்கதான் செய்வேன். ஒருத்தர் தப்பு பண்ணா அதுக்கு முட்டு கொடுக்குற ஆள்லாம் நான் இல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்கவே மாட்றாங்க ப்ரோ. என்ன என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாருங்க, அதாங்க எனக்கு நீங்க டவுட்டா போட்ட இருக்கு. ட்வீட்ல நானும் பாக்குறேன் உங்க ப்ரொஃபைல்ல, நான் ஒருவேளை ரஜினி ஹேட்டர் போல இருக்கேன், என் கண்ணுக்கு அது விஜயாவே தெரியுது, ஏன்னு தெரியல. உங்க இல்ல கணக்கு கரெக்டா நான் தான் சொல்லிடுறேன். தெரிஞ்சிருக்கு. நீங்க போட்ட ட்வீட்ல ஒரு ட்வீட் வந்து ப்ராப்பர் வேல கம்யூனிகேட் நீ பண்ணல. ஓகேவா? நீங்க அதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் போட்டிருக்கீங்க அந்த ட்வீட்டை. எது சொல்றீங்க? மேபி delete பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஒரு ட்வீட் நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுதான் சொன்னேன். ஸோ இல்ல இது நிறைய இருக்கு பிக்காச்சு. நீங்க ஜென்ரலா பேசினா நானும் பேசிடுவேன். ஆனா நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுதான் டைம் எடுத்துக்கோ. அது நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லை. நான் ஒத்துக்கிறேன், அது யாருக்கும் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. கருத்துக்களை வைங்க, விமர்சனங்களை வைங்க, ஆனா டியூ ரெஸ்பெக்டா வைங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்ட். நாங்க விமர்சனங்களோ கருத்துக்களோ ஏத்துக்க மாட்டோம், தாவேக்களை யாரும் வாங்கிக்க மாட்டோம்லாம் கிடையாது. நீங்க அதை வந்து விமர்சனங்களும் கருத்துக்களையும் வந்து நீங்க நாகரிக முறையில வச்சீங்கன்னா நாங்க அதுக்கு உண்மையா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க பதில் சொல்ற கடமைப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணி பேசுறப்பதான் நாங்க அதுக்கு பதில் ஏன் நாங்க சொல்லணும்னு இருக்கு. நீ வேற ஏதோ ஒரு அஜெண்டால இருக்குன்ற ஃபீல் எங்களுக்கு கொண்டு வந்துருது. ஸோ அந்த நிலைமையில நாங்க பதில் சொல்லணும் விருப்பம் இல்லை. ஏன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கோம். மக்கள் பிரச்சனையை மக்கள் சேவை செய்யறதுக்கு மிகப்பெரிய வேலைகள் இருக்கு. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கோ அதை பத்தி போடுறதுக்கோ தான் எங்க டைம் இருக்கு. ஸோ இங்க திமுக ஒரு தீய சக்தி. தாவேக ஆட்சி அமைத்த 2வது நாளே சட்டப்பேரவையில எம்எல்ஏ கையெழுத்து சிக்னேச்சர் போடுறதுக்குள்ள எங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ப்ரொபகண்டா பண்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆச்சு.
பார்த்து உண்மையாவே ரொம்ப குழந்தைத்தனமா சைல்டிஷ் இம்மெச்சூரிட்டியா இருக்கு. பரிதாபமா இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி அவங்களுக்கு தெரியும் புரோட்டோகால்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து கதறதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு இம்மெச்சூரிட்டிய காட்டுது. நாங்க அது விமர்சனங்களையும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது இருந்தா, தயவு செஞ்சு போலீஸ டேக் பண்ணி போடுங்க. இல்ல எங்கள மாரி சில ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கூட டேக் பண்ணி போடுங்க. நாங்க அத நோட் பண்ணி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அத நடவடிக்கை எடுக்கும்படி யார்கிட்டயாவது நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஆனா, இப்பயே சொல்றேன், நாகரிக அரசியல பழகுங்கன்றது தான் என்னோட கருத்து. உங்கள அரசியல்ல வந்து வேற கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்க வந்து கைண்ட் ரெக்வெஸ்ட், டியூ ரெஸ்பெக்ட்டா பேசுங்க. ஒரு நாட்டின் முதலமைச்சர வந்து இன்னுமே நான் நெறைய ஸ்பேஸஸ்ல வந்து ஒருமையிலயோ, இழிவாவோ பேசி பார்க்கிறேன். ஐ அம் நாட் த்ரெட்டனிங் யூ, ஐ அம் நாட் வார்னிங் யூ, பட் இட் வில் காஸ் இஷ்யூ ஃபார் யூ. உங்களுக்கு தான் அது ஒரு ப்ராப்ளத்த உண்டாக்கும். ஒரு நாட்டின் முதலமைச்சர ஒருமையிலயோ, இல்ல வந்து இழிவாவோ பேசுனீங்கன்னா, அது உங்களுக்கு தான் பிரச்சனைய உருவாக்கும். அதுக்கப்புறம் அத நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அதையும் நான் சொல்லிட்டேன். ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த அந்த தொண்டர்கள் உற்சாகத்தை பத்தி நான் பேசணும். எலெக்ஷன் முன்னாடி இருந்து நம்ம எல்லாரும் வலியுறுத்துறது என்னன்னா, எல்லா கட்சி தொண்டர்களும் நம்மளோட கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்றத வந்து இன்னைக்கு களம் நிரூபிச்சிட்டு இருக்கு. அவர் போற விழா கோலமா இருக்கு. எல்லா கட்சி அளவுலயும் நேற்று போன எல்லா இடங்களும் விழா கோலமா இருக்கு. அப்படி கொண்டாடுறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அந்த ஏடிஎம்கே உடைய பேரு விசி சிவி சண்முகம் வீட்டுல அங்க எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் மோட்ல தான். இப்பதான் ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ ஒன்று பாலிமர் போட்டிருக்கான். விஷயானந்த் ஐயா கண்ணத்தை ஒரு ஆள் கிள்றாரு. எனக்குடா டேய் அந்த அவர் அமைச்சிருடா, என்னடா கண்ணத்துக்கு லீவ் விளையாடுறீங்க அப்படின்ற எல்லாருமே மக்கள் கொண்டாடுறாங்க. இருக்க எல்லாருமே அது அர்ஜுனா சார் ஆகட்டும், ஐயா செங்கோட்டையன் ஆகட்டும், சிடிஆர் அண்ணன் ஆகட்டும், ராஜ்மோகன் அண்ணன் ஆகட்டும், ரமேஷ் அண்ணன் ஆகட்டும், டாக்டர் பிரபு ஆகட்டும், அண்ணன் தமிழன் பார்த்திபன் ஆகட்டும், நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து மக்களும் கொண்டாடுறாங்க, அடுத்த கட்சி தோழர்களும் கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும் போதே மன நெகிழ்ச்சியா இருக்கு. வந்து இப்படி ஒரு செலிப்ரேஷன்றது எந்த ஹிஸ்டரியிலும் நான் பார்த்ததாவே தெரியல. பெருந்தலைவர்கள் வந்தாங்க, இந்த புரட்சி செஞ்சாங்கன்றது எல்லாமே இருக்கும். அந்த செலிப்ரேஷன் மோடுன்றது வந்து